அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரகாஷ், இது குறித்தான தகவல்கள். முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் நேற்றைய தினம் டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. கடந்த வாரத்துல அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது சென்னையில. அந்த கூட்டத்துல தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கட்சியாக மாற்றப் போகிறோம், கட்சியாக மாற்றுவது என அந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கட்சியாக பதிவு செய்யக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்று வந்த நிலையில நேற்றைய தினம் கோயம்புத்தூரில் இருந்து கொச்சிக்கு சென்று கொச்சியிலிருந்து விமானம் மூலமாக டெல்லி சென்றார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அவருடன் ஆடிட்டர் குருமூர்த்தியும் சென்றதாக கூறப்படுகிறது. ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய அப்பாயின்மெண்ட்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்ததாகவும், இந்த சந்திப்பின் போது பல்வேறு முக்கிய விவகாரங்கள், தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலைகள் குறித்தும் அதே போல பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சந்திப்பின் வாயிலாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்பதை கட்சியாக மாற்றக்கூடிய நிலையில கட்சியாக மாற்றப்பட்ட பிறகு மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓ பன்னீர்செல்வம் திரும்ப இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக, அதிமுக மற்றும் சில கட்சிகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில பாஜகவுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் உள் ஒதுக்கீடாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய கட்சிக்கு சீட்டு ஒதுக்குவது என்று இந்த சந்திப்பின் போது முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் தலை தூக்கியதற்கு பிறகு அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்டோர் எல்லாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. அதனைத் தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் தொடர்ச்சியாக இயங்கி வந்த நிலையில கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில தனக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும், தங்களுடைய அணிக்கு சீட் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அந்த கூட்டணியிலிருந்து அவருக்கு சீட்டுகள் ஒதுக்காத நிலையில அவர் தனித்து போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் தொகுதியில் தனித்து களம் கண்டது குறிப்பிடத்தக்கது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தும் தான் விலகுவதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்து தொடர்ச்சியாக தனித்து செயல்பட்டு வந்திருந்தார். இந்த நிலையில கடந்த வாரத்தில் நடைபெற்ற அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வர இருக்கக்கூடிய தேர்தலை சந்திப்பதற்கு ஏதுவாக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கட்சியாக மாற்ற இருப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கட்சியாக பதிவு செய்யக்கூடிய அந்த பணிகள்ல ஓ பன்னீர்செல்வத்துடைய நிர்வாகிகள் டெல்லியில முகாமிட்டு அதற்கான அந்த பணிகளில் ஈடுபட்டு வந்திருந்த சூழ்நிலையில நேற்று தினம் ஓ பன்னீர்செல்வம் திடீரென்று டெல்லிக்கு புறப்பட்டார். இந்த சந்திப்பு டெல்லிக்கு புறப்பட்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் யாரை சந்திக்கப் போகிறார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில நேற்று தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது கட்சியாக மாற்றப்பட்ட பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைவதற்கு இசைவை தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அவ்வாறு தேசிய ஜனநாயக கூட்டணியில வரக்கூடிய தேர்தலை சந்திக்கும் போது எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்படுவது, எந்த அடிப்படையில் சீட்டுகள் ஒதுக்குவது என்ற விஷயங்கள் குறித்தெல்லாம் அந்த சந்திக்கும் போது ஆலோசித்ததாகவும், அப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கக்கூடிய அந்த சீட்டுகள்ல அதிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் கட்சிக்கு சீட்டுகள் ஒதுக்குவது என்று பேசி முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்தடுத்த நகர்வுகள் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.